ഇത് സാക്ഷ്യത്തിനുള്ള സമയമാകുന്നു. രണ്ടുപേർ ഇന്ന് സാക്ഷ്യങ്ങളെ പ്രസ്താവിക്കും. கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் தாமே அவருடைய கிருபையினாலே தேவனுக்கு முன்பாகும் பரிசுத்தவான்களுக்கு முன்பாகும் ஒரு சாட்சியாய் நிறுத்தியதற்காய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நானும் என் குடும்பமும் இந்த தேசத்தில் இருப்பதும் தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தெய்வம் மாத்திரமே நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய பரிசுத்த கிருபை, அவருடைய அன்புக்காக, அவருடைய ரட்சிப்புக்காக, இந்த ஐக்கியத்திற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தேவன் செய்த 2 காரியங்களை சொல்லி தேவனுடைய நாம மகிமைக்காய் சொல்ல வாஞ்சிக்கிறேன். விசேஷமாய் என்னுடைய மனைவியோட மூத்த சகோதரி இந்து குடும்பத்தில் அவர்கள் பிறந்தாலும் இந்த கனமான ஊழியத்திற்கு வரும்படியாய் கர்த்தர் இரக்கம் செய்தார். அடுத்த நாள் முதல் கடைசி வரைக்கும் அவங்க இந்த ஊழியத்தில் உண்மையாயிருக்கவும் உத்தமாய் தன் ஓட்டத்தை முடிக்கவும் அந்த கிரீடத்தை பெறவும் கர்த்தர் அவங்களுக்கு கிருபை செய்தார். அவர்கள் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் அனுகிரகிக்கப்படவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காய், அதிசயங்களுக்காய், கிருபைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்காக அநேகர் பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் ஜெபித்தார்கள். அதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இரண்டாவதாக கடந்த மாதத்திலும் தேவன் எங்களுக்கு இந்த வீட்டின் காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். நாங்கள் அல்கூஸ் பகுதியில் ஒரு 10 வருஷம் இருக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்தார். அந்த வீட்டில் இருந்த கான்ட்ராக்டின் படி ஒவ்வொரு வருடமும் நவம்பர்ல தான் அந்த கான்ட்ராக்ட் முடியும். அதுக்கு முன்னாடி நாங்கள் கான்ட்ராக்ட் டிஸ்கண்டினியூ பண்ணா ஆல்மோஸ்ட் 8,000 நாங்கள் பெனால்டி பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனாலும் இந்த வீட் ஷிப்டிங் பண்ற காரியம் எங்களுடைய வாழ்க்கையில அது எங்களுக்கு ஒரு முன்பாக ஒரு பெரிய மவுண்டன் போல இருந்தது. அதில் என்ன செய்வது, எந்த இடத்துக்கு மாறுவது என்பது எங்களுக்கு மிகவும் குழப்பமா இருந்தது. அந்த சூழ்நிலையில ஒரு 2 வருஷத்துக்கு முன்பாக நம்முடைய சென்டர் பாஸ்ட் விசிட்டிங் வந்த பொழுது இந்த காரியத்தை நாங்கள் சொன்னோம். அப்பொழுது அவர் தாமதம் இல்லாம சொன்னார், நீங்க முகேஷ்னா சைடு வந்துருங்க அப்படின்னு சொல்லி. நாங்க அதன் பிறகு யோசித்து பார்த்தோம். முகேஷ்னான்றது ரொம்ப டிஃபிகல்ட், பட் ரொம்ப தூரம். ஆண்டவரே, நாங்கள் எப்படி இதை செய்வோம் எங்களுக்கு தெரியல. ஆனாலும் நாங்கள் ஒரு காரியம் செய்தோம். எங்களுடைய காரியங்களை ஒரு நோட்டில் எழுதி குடும்பமாக தேவனுக்கு முன்பாக தேவ சமூகத்திற்கு வைத்தோம். ஆண்டவரே, எங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் வரக்கூடாது, தேவ சிற்றின்படி சமாதானமா நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும் என்று சொல்லி 2 வருடம் கடந்தாலும் கடந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் தாமே எங்களுக்கு அந்த கான்ட்ராக்ட் முடிவதற்கு முன்பாகவே இங்க ஒரு நல்ல வீட்டை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதை நாங்கள் பார்க்கவும், அதை நாங்கள் புக் பண்ணவும் தேவன் உதவி செய்தார். அதே போல அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கண்களிலும் தயவு கிடைக்கவும், எந்த ஈவன் ₹1 ஃபைன் இல்லாதபடி கர்த்தர் அற்புத விதமாக அந்த இடத்திலிருந்து இங்க கொண்டு வந்தார். தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு ஈவன் ஆத்மீகமானாலும் பௌமிகமானாலும் அவரை நோக்கி நாம் விண்ணப்பம் எழுதும் போது அவர் ஏற்ற நேரத்தில் அதை செய்கிறார் என்பதை ஒரு விசை கூட தேவனுடைய ஜீவிதத்தில் உணர செய்தார். பரிசுத்தவான்கள் வார்த்தை அவர் எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறார் என்பதை தேவனுடைய வாழ்க்கையில உணர செய்தார். தேவன் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். வேலை ஸ்தலத்திலும், போக்கிலும், வரத்திலும், வாகனத்திலும், எல்லாவற்றிலும் அவருடைய கிருபையும் அவருடைய தயவு எங்களோடு கூட இருந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவ சித்தம் செய்யும்படியாய் என்னையும் என் மகனையும் என் மனைவியும் என் குடும்பமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து தேவ சித்தம் செய்து அவருடைய வருகையில காணப்பட சபையர் யாவரும் ஜெபிக்கும்படியாக சொல்லி சாட்சி முடிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். തുടർച്ചയായി പ്രിയ സഹോദരനെയും കുടുംബത്തെയും കർത്താവ് കാത്തു പരിപാലിക്കണം, അനുഗ്രഹിക്കണം, ദൈവഹിതത്തിന് മധ്യ അവരെ സൂക്ഷിക്കണം. അതിനായി നമുക്ക് ചെന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. സ്തോത്രം, 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 സ്തോത്രം. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது குவைத் சபையில் உள்ள விசுவாசிகளின் சார்பாக உங்கள் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குவைத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். நான் பிறந்தது ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவ குடும்பத்தில் தான். கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறார். அதுக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் பிறப்பதற்கு முன்பாக என்னுடைய குடும்பம் ஒரு இந்து குடும்பம், ஒரு தீவிர இந்து குடும்பத்தில் இருந்தோம். கர்த்தர் எங்களை வேறு பிரித்து இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் கொண்டு வந்தது தயவுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அதுவும் நான் எப்படி இந்த சபைக்கு வந்தோம் என்றால், என்னுடைய பெரிய சகோதரன் அவர்கள், என்னுடைய ஃபாதர் ஜாம்ஷெட்பூர், அதாவது டாடா கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில்
என்னுடைய பெரிய சகோதரன் மூலியமாக இந்த சபைக்கு நாங்கள் வர கர்த்தர் கிருபை செய்தார். அவருக்கு வயிற்றில் ஒரு பெரிய கட்டி இருந்தது. அவரால் நடக்க முடியாது. அப்பொழுது அவர்கள் எல்லா இந்து கோயிலும் போய் பிரேயர் பண்ணி எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தார்கள், ஆனால் முடியவில்லை. அப்பொழுது இந்த சிபிஎம் சபையின் விசுவாசிகள் மூலியமாக கர்த்தர் அவர்களை சந்திக்க கிருபை செய்தார். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த சபையில் போய் சொல்லி ஜெபியுங்கள், அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். கண்டிப்பாக நீங்கள் கர்த்தரை விசுவாசித்தால் கர்த்தர் ஒரு பூர்ண சுகத்தை அவர்கள் கட்டளையிடுவார் என்று சொன்னார்கள். அதுபோல் என்னுடைய தகப்பனாரும் அம்மாவும் அங்கு சென்று அவர்கள் இந்த என்னுடைய பிரதர் காரியங்களுக்காக சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள். கர்த்தர் உடனே அவர்களுக்கு ஒரே நாளில் அந்த விடுதலையை கட்டளையிட்டார். அவர்கள் வயிற்றில் உள்ள அந்த கட்டியெல்லாம் உடைந்து நார்மல் நிலைமைக்கு வர கர்த்தர் கிருபை செய்தார். அதன் மூலியமாக அந்த விசுவாசத்தினால் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்தில் வர கர்த்தர் கிருபை செய்தபடியால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அதுபோல நான் சிறிய என்னுடன் கூட பிறந்தது மொத்தம் 5 பேர். அதில் 2 சகோதரிகள் 2 சகோதரர்கள். கர்த்தர் ஒரு சகோதரியை அவருக்கென்று வேறு பிரித்து இந்த சபையில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தபடியால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அவர்கள் மூலியமாக கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வர தயவுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அதுபோல் என்னுடைய சிறு வயது முதல் கர்த்தருடைய கரம் என்னையோடு கூட இருந்து பாதுகாத்து வந்தது. அதோடு நான் எவ்வளவோ கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்த போதிலும் கர்த்தர் என்னை அவருடைய கரத்தினால் தாங்கி இதுவரை வழிநடத்தி வர கிருபைக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அதுபோல் என்னுடைய பள்ளி காரியங்களில் பள்ளி படிப்பிலும் அதுபோல் என்னுடைய குடும்ப ஜீவியத்திலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூடிய இருந்து பாதுகாத்து வந்தது. எனக்கு 1997 ஆண்டு திருமணமானது. எனக்கு கர்த்தர் மனைவியும் 2 குழந்தைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். அதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். கர்த்தரின் வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். அது சொல்ல எனக்கு நாட்கள் போதாது. நாங்கள் குடும்பமாக ஜீவித்து வந்த நேரத்திலும் குவைத்தில் 5 வருடங்கள் என்னுடைய குடும்பங்கள் அங்குதான் இருந்தது. குழந்தைகள் அங்குதான் படித்தார்கள். அப்பொழுது குழந்தையின் படிப்புக்காக நான் அவர்களை திரும்பவும் இந்தியாவுக்கு அனுப்ப நேர்ந்தது. 2016 ஆண்டு என்னுடைய துணைவியார் அவர்கள் கடைசியாக இந்த துபாய் கன்வென்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணார்கள். திரும்பி போய் 1 மாதம் இருக்கும். எனக்கு திரும்பவும் கால் வந்தது. நான் அப்பொழுது குவைத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கு சரீர சுகம் இல்லை, பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்கிறது என்று அவர்களை உடனே அங்கு பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காமிக்கும் பொழுது அங்குள்ள டாக்டர்ஸ் அவர்கள் சொன்னார்கள் அவர்களுக்கு 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிவிட்டது, ஒன்றும் செய்ய முடியாது, டயாலிசிஸ் தான் பண்ண வேண்டும் என்று. அதுபோல் அவர்கள் 1 வருடம் 2 மாதங்கள் டயாலிசிஸ் இருந்தால் வீட்டிலேயே சொந்தமாக டயாலிசிஸ் செய்து கொண்டு 2018 ஆண்டு மார்ச் 2ஆம் தேதி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கர்த்தரிடத்தில் போய்விட்டாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து பாதுகாத்து வருகிறது. தயவுக்காக கர்த்தரின் நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். அவர்களை நான் மிகவும் அதிகமாக நேசித்தேன். அதனால் தான் கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார் என்று நினைக்கின்றேன். அந்த துக்கத்தை என்னால் தாங்க முடியவில்லை. இருந்தும் அதற்கப்புறம் 6 மாதங்கள் நான் திரும்பவும் குவைத் சென்று வேலையில் ஜாயின் செய்தேன். திடீரென்று ஒரு நாள் என்னால் நடக்க முடியாமல் போய்விட்டது. ஒரு 50 மீட்டர் தூரம் நடந்தாலும் என்னால் அதுக்கு மேல் நடக்க முடியவில்லை. 1 மாசம் நான் இது கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். திரும்பவும் அங்குள்ள ஹாஸ்பிட்டல் போய் என்னை செக் பண்ணும் பொழுது எல்லாம் நார்மலாக இருக்கிறது, ஒன்றும் பரவாயில்லை, ஒன்லி கேஸ் ட்ரபிள் தான், உங்களுக்கு போகலாம் என்று சொல்லிவிட்டார்கள்.
சரி, திரும்பவும் வந்து விட்டேன். திரும்பவும் ஒரு 3 மாதங்கள் அதே ப்ராப்ளம் என்ன இருந்தது. அப்போது நான் லீவ் போட்டு திரும்பவும் இந்தியா சென்று அங்கு போய் செக் பண்ணும்போது என்னுடைய ஹார்ட்டில் 2 பிளாக் இருந்தது. ஒரு பிளாக் டோட்டலி 100% டோட்டலி பிளாக்டு. டாக்டர் என்று கேட்டார்கள், நீ எப்படி ஜீவிக்கிறாய், உனக்கு எந்த பெயினும் இல்லையா என்று. ஆனால் பெயின் எதுவும் இல்லை. என்னால் நடக்கதான் முடியவில்லை. நடந்தால் ஒரு பேட் ஃபீலிங், செஸ்ட்ல ஒரு ஃபீலிங் ஒன்று வருது. அதனால பலி எல்லாம் இல்ல, ஒரு செஸ்ட் ஃபீலிங் அந்த மாதிரி இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இமிடியட்லி உனக்கு ஆபரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அந்த இதுலயே கர்த்தர் எனக்கு ஆபரேஷன் செய்து அந்த 2 பிளாக் பைபாஸ் சர்ஜரி பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். இருந்தாலும் கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து தாங்கி வணித்து வந்த தயவுக்காய் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். கர்த்தர் தான் என்னையும் என் குடும்பத்தாரையும் தாங்கி வழிநடத்தி வருகிறார். நானும் என் குடும்பம் நிற்பது கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே. அதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்துதிக்கிறேன். நான் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி இந்தியா செல்லத்தக்கதாகவும் திரும்பவும் மார்ச்சில் வர டிக்கெட் போட்டு போயிருந்தேன். அப்பொழுது இந்த கொரோனா என்ற இந்த இதிலிருந்து திரும்ப முடியாமல் போய்விட்டது. என்னுடைய விசாவும் போன மாதம் 15ஆம் தேதியோடு முடிந்துவிட்டது. கர்த்தர் தாம் அங்குள்ள அதிகாரிடத்தில் பேசி எனக்கு விசாவும் ரெனியூல் பண்ணி கிருபை செய்தார். இப்பொழுது நான் இங்கே துபாய்க்கு இந்த 15 நாள் இங்கே கொரோனா இதுக்காக நான் இங்கே ஹோட்டலில் தங்கியிருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருந்து பாதுகாத்து வருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த மாதம் 15ஆம் தேதி திரும்பவும் நான் குவைத் செல்லத்தக்கதாக இருக்கிறேன். கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசை, கர்த்தருடைய வருகையில் நாங்கள் குடும்பமாக பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் கூட காணப்பட நீங்கள் யாவரும் எங்களுக்காக ஜெபிக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொண்டேன். சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். തുടർച്ചയായി പ്രിയ സഹോദരനെ കർത്താവ് അനുഗ്രഹിക്കണം. On the way to Kuwait, he come here. Continuously, God must uphold, God must supply everything, God must be with him. And all the things which is pertinent to the life and godliness, richly God must supply, Father, it's all. Praise God. കുവൈറ്റിലുള്ള യാത്രമധ്യേ ഇവിടെ ആയിരിക്കുന്നു. കർത്താവ് തന്നോട് കൂടെ ഇരുന്ന് ജീവനും ഭക്തിക്കും ആവശ്യമായ സകലതും ഐശ്വര്യമായി അനുഗ്രഹിച്ച് സഹായിക്കണം. അതിനായി നമുക്ക് ചേർന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. Praise the Lord, 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 praise the Lord. And now we are going to pray for one thing. ഇപ്പോൾ നമ്മൾ ഒരു വിഷയത്തിനായി പ്രാർത്ഥിപ്പാൻ പോകുന്നു. One of our believer brother, now he has gone to Abu Dhabi in transfer. That brother Stephen and sister Merit. Brother Stephen's son, that Jeremy, had some problem in his leg. At this moment, he is undergoing an operation. നമ്മുടെ മുൻപ് ദുബായിലായിരുന്നു, ഇപ്പോൾ അബുദാബിയിലേക്ക് ട്രാൻസ്ഫർ ആയി പോയ ബ്രദർ സ്റ്റീഫൻ, സിസ്റ്റർ മെറിൻ, അവരുടെ മകൻ ജെറമി ഇതേ സമയത്തിൽ ഇപ്പോൾ കാലിന് ചില പ്രശ്നങ്ങളായി ശസ്ത്രക്രിയയിലായിരിക്കുന്നു. God must touch and heal him. കർത്താവ് തന്നെ തൊട്ട് സൗഖ്യമാക്കണം. Whatever that complication it may be, God must send his power and heal him and bring him out of the difficulties. Father, let's all pray. അതിന്റെ സങ്കീർണതകൾ എന്തു തന്നെയായിരുന്നാലും കർത്താവ് തന്നെ ശക്തിയെ അയച്ച് അതിൽ നിന്നും കർത്താവ് തന്നെ സൗഖ്യം കൊടുത്ത് പുറത്തു കൊണ്ടുവരണം. അതിനായി നമുക്ക് ചേർന്ന് പ്രാർത്ഥിക്കാം. Hallelujah. Rabala shakara badaba karaba shidabana tudaba kasakaraba rabala tudaba kasakaraba shidabana tudaba sakaraba shidaba. Lord, touch him, Lord, touch him, Lord, touch him, Lord. Amen. 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 Rabada the Rubika, the Bada, the Bada, the Rubika, the Bada, the Bada, the Rubika, the Moksha, the Bada, the Bakarabada, Rabada, the Rubika, the Moksha, the Bada, the Rubika, the Bada, the Bada, the Rubika, the Bada, Amen. Amen. Rabala the Bakaraman, Shidabana, Bakaraman, the Bakaraman, the Baratuna, Riba Baba Baba, Sakaraman, the Bakaraman, the Bakaraman, Ribana Sibana, Katri, Bikarama, Katuna, Shidabana, Simena, the Bakaraman, the Bakatuna. Lord, touch him, Lord, touch him, Lord. Send thy word and heal him, Lord. Lord, deliver him, bring him out of this difficulty. Lord, let your power, let your grace work in his life. Let thy name be glorified in Jesus' name. Amen.
God has touched him. Father, let's all praise God. കർത്താവ് തന്നെ തൊട്ടിരിക്കുന്നതിനായി ചെന്ന് സ്തോത്രം ചെയ്യാം. Praise the Lord, 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 praise the Lord.